ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மீம் ஸ்டுடியோ சேனல்ல இருந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் கிரிஞ்ச் ட்ரோல் தான் பார்க்க போறோம். அங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம ஐயோ, இவர் இன்னும் இருக்காரா? இப்படியே பார்த்துட்டா இப்படிதான் ஆகும். போட்டா அதோ கேஸ் அட்டன் பண்ணிட்டு வரது கெட்டா போட்டுனுக்குது. மச்சான், இந்த 2025ல கூட ஒரு பொண்ணு அவன் லவ் பண்ற பையனை கட்டினா வெட்டுவேன்னு சொல்ற அவங்க அப்பனும் அதை அலோவ் பண்ற இந்த சொசைட்டியும் நான் கவலை நான் இல்லை. நல்லா தானே பண்றாரு. நல்லாதான் பண்ணாரு. என்னையா ரியாக்ஷன் இது வருவேங்க. இவ்வளவு காசு கேறாங்க திரும்ப ஒரு மாட்டை கூட்டினு வரதுக்கு. How spicy? I don't know. இவங்க கையில சாப்பிட்டுறாங்க. அவரு பேரு பொறாருங்கிறாரு சமோசாவை. இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா நீ ஒரு ஃபாரின் ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க அர்த்தமா? இப்ப திங்க தெரியாம தான் அந்த நீங்க பொண்ணே கையில தின்னுது. அப்புறம் என்ன உங்களுக்கு? வீட்டை பழைய சோறு எப்படி சாப்பிடுவ? அதை செய். நமக்கு என்ன தெரியுமோ அதை செய்யுங்கடா. தெரியாது செய்யாதீங்க போடா. ரீல் இல்லன்ட்டு விக்ரஸ்ல இருந்து ஏன் நடக்குதுங்க? தெரியுமாடா, ரோஜா பூ இதெல்லாம் நடந்துச்சா? கிடையாதுடா. அன்சீனா இருக்கு. வந்ததுல இருந்து இப்படி பேசிட்டு இருக்கிறியடா. ஏசி எல்லாம் ஓகேங்களா? கம்ஃபர்டபுளா இருக்கா? உங்க 2 பேர் தான் கேட்கறோம். உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா? உங்களுக்கு கம்ஃபர்டபுள் இல்லைன்னா நான் ஏதாவது மாற்ற முடிஞ்சா மாற்றி அமைச்சு தரேன் உங்களுக்காக. இப்போது தாங்கள் செய்த வேலை என்னவென்று எனக்கு விளங்கவில்லை. மூடு, உனக்கு தெரியுதுல்ல, நான் மாமா தான் பார்த்தேன்னு. அப்படியே நோன்ற நானும் இது போனதான் நினைச்சிட்டேன். இவர் ரியாக்ஷன் பாக்குறப்பதான் தெரிஞ்சது யாரு பூனை இல்லையா? பூனை கிடையாது. அண்ணே, இவன் வேண்டாம்னு. எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். இவனை மொழி பிரிது அவனுக்கு. நம்ம பல பேரை இழக்க வேண்டியிருக்கு. ஜாக்கிரதை. அனாவசியமா நாய் மேல சந்தேகம் உழைக்கும். பத்திரமா பாத்துக்கங்க. விகேசி ட்ரைட். சுண்டலு விஜய் தம்பி எல்லாம் மெண்டல் கொடூரமா கடவுளே பூரமா வாங்க வத்துங்க. தலபதி பயலுங்க வாங்க. இவங்களை போற ஊசி போட்டு கொண்டு வரணும் அப்படின்னு போயிட்டு கொடுத்துருக்கேன். ஊசி போட்டு கொண்டு கடலில் போட்டணும். இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட். இவங்க அதை தூக்கிட்டு சுற்றுறதுக்கு கஷ்டப்பட்டு சுற்றிட்டு இருக்கு பூமி. எதுக்கு இவங்க அறகுறையாக வேலை செய்யறாங்க? எதுக்கு சார் அந்த ஊருக்கு? ஓ, அண்ணன் ரஷ் பண்ணிருக்காரு. திட்ட மாட்டேன்டா, நீங்க நல்லா இருந்தா சரிடா. இதுக்கு ட்ரெண்டா? வா, எல்லாரும் பண்ணி வச்சுக்கிறாங்க. என்ன படத்துல வச்சுன்னு தெரியல. படிக்கிறவங்க நல்லா படிங்க. படிச்சு பெரிய புரிதல் செயல்படுங்க. மக்களே பாத்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஆர்பார்ல இருந்து மீன் பாத்தீங்கன்னா ஆடு கூட்டம் கூட்டமா நின்னுச்சு. அந்த ஆடு பாத்தீங்கன்னா வந்து நம்ம வச்ச மீன் எடுத்துட்டு சாப்பிட்டது. என்னடா இது, ஆடு வந்து மீன் திங்குதான்னு சொல்லிட்டு
நண்பர்களே ஆமா ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். அசையாத மரம் ஒன்று மீசை ஐயோ நான் கண்டுபிடி. ஆரியா நடிச்சிட்டேன் டக்குன்னு பார்க்கவே. அந்த மீசை வச்சு கண்டுபிடி யாரு என்ன தவிர பண்றீங்க? டேய் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி பட சொன்னேன் மென்டல் மாதிரி பண்ணிட்டு இருக்காத. ஓ பாத்ரூம்ல கஷ்டப்பட்டு என்ன செவிடு ஆக்கிடுறா ஆண்டவா. கலக்கிற மாதிரி தான் தம்பி பாடுறேன். குளிர்ல பாடுவாங்க தெரியுமா அந்த மாதிரி. டேய் என்னமோ ராகம் துல்லியமா எடுக்கிற மாதிரி கண்ண மூடின்னு வேற. பாடுறதுன்னு பாட்ட சொல்லுங்கடா. வரத பண்றாதுப்பா. சாரி மாமா ஏன் தொட நினைச்சு அங்க குத்திட்டேன். ஏடா போட்ட நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலண்ணா. உனக்கு புரியாது எப்படா போட்ட நோ தப்பாக்குதுனா. டேய் அப்படி இல்லடா. நல்லா பண்றாங்களே அண்ணா. வேணாம் பொறாமப்படுற அளவுக்கு பேரு அளவுக்கு ஒண்ணு இல்ல. நார்மலா தான் இருக்கிறான். இத பையன் நான் கூட ஏதோ புகழ்ந்துருவார்னு நினைச்சிட்டேன். அடா பாவி போச்சு அவ்வளவுதான். மூடி தானே இருக்குது. டேய் ஓடுறா எங்கடா ஓடிற போற நீ டேய். டேய் நில்லு மரியாதையா நில்லு. டேய் ஓடறானே ரெண்டு வலிக்குடா டேய். அன்பு வார்த்தை பேசவில்லை ஆலமர விழுதானாலும். கொண்டாட்டியா இணையா வயசாகுது. ஆமா உனக்கு என்னடா வயசு? 14. 14 கல்யாணம் முடிஞ்சு போச்சா? ஆமாண்ணே. விளங்கும்டா. இப்ப லவ் பண்ணுவாரு அண்ணா சொல்லுவா அண்ணா லவ் பண்ணுவீங்கல்ல நோட்டுவாரு பாத்து நில்ற அவன் நடந்துக்கு. ஏன்டா தாலி எடுக்குறீங்க? காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா இது திட்டம் தெரியாதீங்களாயா படிக்க சொன்னது அவர் முன்னாடி எப்படி பண்ணுகிறீங்க? படிக்காம ஏன் உசுரவாங்க என்ன பண்றது? இது ஜென்னி வந்து சாவறதா எல்லாரும். உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா. அதான் நம்மளுக்கு பத்து வைக்கிறது. எப்பயோ பண்ணீங்க ரெண்டு பேரும் தான். கேஸுக்கு பயப்படாதவங்களே நாங்க தான்டா. கேஸே நாங்க தான். கேஸே நாங்க தான்டா. ஒருத்தர் மாட்டிப்பாரு ஒருத்தர் மாட்ட மாட்டாரு. அப்படிதான் இருக்குல்ல ரியாக்ஷன். வாட்சிங் யூ வீடியோ சூப்பராக இருந்ததுங்க. எனக்கு அந்த பாம்பு செருப்பு தூக்கிட்டு போச்சு பாருங்க. அப்போதான் எப்பவுமே வந்து செருப்பு காணாமல் போச்சுன்னா அவன் நாய் மேலே தான் பழி போட்டுருவான். நீ தானடா அவனை தத்துன்னு இருப்பான். இப்போ இவன் மேலே சந்தேகம் பண்ண போல இருக்குது இவனை தூக்கிட்டு போவான்றது. அது ஆச்சரியமா இருந்தது பாருங்க. உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.